ஹாய் கைஸ், இப்போ நான் என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன்னா, ஒரு ஏழ்மையான பையனை வந்து ஒரு பணக்கார பையன் வந்து அடித்து கையை உடச்சிட்றான். அவங்க அப்பா அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு பணக்கார பையன் வந்து என் பையனை வந்து அடித்து கையை உடச்சிட்டான், இதுக்கு நீங்கள் அந்த பணக்கார பையனை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கை உடஞ்சிச்சில்ல அந்த அவங்களுடைய பெற்றோர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த கேஸை வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இவங்க கொடுக்குற கேஸை அவன் வந்து அந்த பணக்கார பையன் வந்து அந்த போலீஸ்க்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இவங்க எத்தனையோ பேர்கிட்ட போராடி பார்க்குறாங்க. ஸோ எத்தனையோ போலீஸ்க்கு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அங்கேருந்து ஒரு பிச்சைக்கார வேடத்தோட ஒரு பிச்சைக்காரி மாதிரி அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிறா. அதால் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அந்த பிச்சைக்காரி வந்து ஒரு போலீஸ்கிட்ட போயிட்டு கேட்குறா, ஏன்னா அவங்க சவுண்டு போட்டுக்கிறாங்க, என்ன விஷயம் டெய்லியும் வந்து போகிறாங்க அப்படின்னு கேட்குறா பிச்சைக்காரி. அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை, நீ என்ன இங்கே எதுக்கு நீ டெய்லியும் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து அந்த பிச்சைக்காரியை திட்டுறாரு. அப்பயே அந்த பிச்சைக்காரி அந்த இடத்த விட்டு போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பிச்சைக்காரி அங்கே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தால அவள் வேறு யாரும் இல்லை, அவள் தான் புதுசாக வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து டிஎஸ்பி. அங்கே என்ன நடக்குது, போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த ஸ்டேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் பிச்சைக்கார இடத்துல வந்து அந்த போலீஸ் டிஎஸ்பி வந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்க. நேராக பிச்சைக்காரி வேடத்தில் இருக்கிற போலீஸ் வந்து நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து அங்கே இருக்கிற போலீஸெல்லாம், இந்த பிச்சைக்காரை ஏன் ஸ்டேஷனுக்குள்ளே விட்டீங்க, அவளை அடித்து துரத்துங்க அப்படின்னு அடித்து துரத்திடுறாங்க. வெளியே வந்தோடனே திருப்பினா அப்பயும் அவள் டிஎஸ்பின்னு சொல்கிறதில்ல. அதுக்கப்புறமா வந்து எனக்கு பசி, எனக்கு காசு கொடுங்க, சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்னு கேட்குறா. அப்பயும் அவங்க வந்து காசு கொடுக்கறதில்ல அந்த போலீஸ்காரங்க. ஓமான்னு சொல்லிட்டு, சரி தண்ணியாக தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி பிச்சைக்காரி மாதிரிக்கிறாள் அவள் கேட்குறா. அப்போ கூட அவங்க தண்ணி கூட கொடுக்குறதில்ல அந்த போலீஸ்காரங்க. அப்புறமா திடீர்னு கோவமாக ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பிச்சைக்கார வேடத்தில் இருக்கிற டிஎஸ்பி உள்ளே போயிட்டு அவள் பிச்சைக்கார வேஷத்தை அங்கே போயிட்டு உள்ளே கலைச்சி தூக்கி போடுறா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அப்புறமா வந்து இது பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் கண்டிக்கிறா. உங்களை இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுது வந்து அந்த வேஷத்தில் வந்தேன், இப்படிலாம் வந்து ஒரு ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரருக்கு ஒரு சட்டமா, ஏன் அவங்க கேஸை நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறா. அவங்களெல்லாம் வார்ன் பண்ணுறா, இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து போலீஸும் கூட பார்க்க மாட்டேன், என் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிடுறோம். பார்ட் 2 வேணால் நான் சொல்கிறேன். பாய்.